அதுவும் இப்ப நான் இப்ப இந்த சொசைட்டி ஒரு கேள்வி கேட்கும். அத நான் மெயினா அந்த இடத்துல சொல்லணும்னு விரும்புறேன். அந்த பொண்ணுங்களுக்கு எங்கங்க போச்சு அறிவுன்னு கேட்பாங்க. இப்ப அந்த சொசைட்டி. ஏன்னா நம்ம சொசைட்டி தான் அவ்ளோ ஒரு கீழ்த்தரமா யோசிக்கிற சில பேர் இருக்காங்கல்ல சொசைட்டில. என்ன தவறு பண்ணாலும் பெண்கள தான் திரும்ப திரும்ப விக்டிம் பிளேமிங், ஷேமிங் நம்ம பண்ணிட்டே இருப்போம். அன்அனெசரி விஷயத்துல என்ன பண்ணும்? அதுதானே பண்ணும். ஏன் அந்த பொண்ணு அப்ப புதர்ல போணும்? அப்ப அவ ஏதோ தப்பு தானே பண்ணிட்டு இருந்தா. அத வீடியோ எடுத்து தானே அவன் மிரட்டினான். அப்படின்ற ஒரு நியாய வலயத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க. அதையும் இதுல கொண்டு வந்தா அது ரொம்ப கேவலமான விஷயம் அது. இங்க வந்து ஒரு பெண்கள் ஆமாங்க ஒத்துக்கிறேன். போறாங்க, வராங்க எல்லாமே ஓகே இல்லன்னு சொல்லல. ஒரு காதல் வலயத்துக்குள்ள கொண்டு போய் பண்ற ஒரு விஷயம். இந்த இடத்துல கண்டிப்பா பேரண்ட்ஸையும் தப்பு சொல்லணும்ல. அதான் என்னுடைய கேள்வியும் பேரண்ட்ஸை நோக்கி தான் இருக்கு. பேரண்ட்ஸ் ஏன் ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 12 வயது பெண்ணை நைட்ல ஏன் ஒரு நிகழ்ச்சிக்கு தனியா அனுப்புறீங்க? ஆமா. அதுதான் தப்பு என்னுடைய தானே கேள்வி. அது. ஃபோனே ஃபர்ஸ்ட் குடுக்கக்கூடாது தானே. ஆ, ஏன்னா ஒரு கட்டத்துல வந்து இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, இப்ப கோவிட் டைம்ல ஃபோன் ஜாஸ்தியாச்சு. அதுக்கு முன்னாடி ஸ்கூலு இது அதெல்லாம் வந்துச்சு. ஏங்க நம்மளா டியூஷன் போலையா? சொல்லுங்க. போம்போது நம்ம லேட் ஆச்சுன்னா டியூஷன் மிஸ் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கலையா? ஆ. எங்கெங்க இருக்காங்க? வர லேட் ஆகுமான்னு அப்ப கேட்கல. ஃபோனே இல்லாத காலத்துல நம்ம எப்படி டியூஷன் போயிட்டு வந்தாங்க எல்லாரும்? அப்பலாம் போயிட்டு வீடு வந்து சேரலையா? இப்ப அது இல்லங்க, இது இல்லங்க ஓவரா பாதுகாக்குறேங்க, வைக்கிறேங்கன்னு ஃபோன குடுத்து இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தியாச்சு.